சும்மாவே சிறகடிக்க ஆசை சீரியலில் ஃபில்லர் எக்கச்சக்கமாக வைப்பாங்க. இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய ட்ராக் இந்த வாரம் வரப்போகுது. நம்ம எதிர்பார்த்த ரொம்ப முக்கியமான ட்ராக் ஆஃப் ரோகிணி மாற்றுறது அப்படிங்கிறது வரப்போகுது. அப்படிங்கிறதுனாலேயே இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகட்டு மேனிக்கு வந்து ஃபில்லர். ஸோ முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அத்தனை பேரும் கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி ஊருக்கு போக, அதுக்கு முன்னாடி ரோகிணி அவங்க அம்மா கிட்ட யார் கூடயும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அந்த ஊருக்கு வந்து தேவசம்னு சொல்லி வரும்பொழுதே வேற எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வந்து 3-4 கிலோமீட்டர் தான் இந்த வீட்டிலேருந்து அந்த ஊரே. அப்படிங்கும்போது சரி விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் மாட்டோம், நீ வந்துட்டு மட்டும் போயிடு அப்படின்னு மகேஸ்வரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி ஊருக்கு போக, ஊரில் போய் பாட்டியை பார்த்து பாட்டி எல்லாத்துக்காக வெல்கம் பண்ணி எல்லாரையும் ஒருத்தரையாக உட்கார வச்சு பேசி, சீம்பால் வந்து முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் இடையில தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரி ரோகிணி கிட்டக்க இப்படி நாங்கள் வந்துட்டோம், இங்கே எல்லாம் இருக்கோம், நீ வந்து நாளைக்கு தேவசத்தை முடிச்சுட்டு போயிடுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து மகேஸ்வரி கிட்டக்க ஒருத்தர் வந்து நிற்கிறார். அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஆளாக இருக்கார். தாடியெல்லாம் வச்சுட்டு கையில் வந்து ஒரு இதெல்லாம் வச்சுட்டு கமண்டலம் கூட கிடையாது, ஒரு கையில் வச்சுட்டு அந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அவர் இந்த பார் நீங்கள் வந்திருக்கவே கூடாது, நீ வந்தது பெரிய தப்பு, நீ கிளம்பி போங்கிறாரு மகேஸ்வரி கிட்ட. ஏன் சொல்கிறாருங்கிறது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் மீனாவும் முத்தும் கோயிலில் போய் அந்த பூஜைக்கான அந்த பாம்பு வீட்டுக்கு வந்துச்சுல அதுக்கான பூஜைக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆள் மீனா கிட்டவும் வாழ்க்கையே வழிக்கு விட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து திருப்பி மீனாவையும் பயமுறுத்திட்டு போகிறார், நீங்கள் வந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று மீனாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அது மகேஸ்வரிக்கும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. எப்பயும் போல ரோகிணி இதில் கூட தப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இதை பற்றி நினச்சி குழம்பி போய் முத்து வந்து இங்கே வீட்டில் வந்து மீனா உட்காந்துருக்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் மீனாவோட மனசு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்குது. இதுக்கடையில தான் அடுத்து வந்து அந்த இது பூஜைன்னு சொல்லி கோயிலுக்கு போகும்பொழுது அதே கோயிலில் வச்சு ரோகிணி தேவசனம் பண்ணிக்கிட்டு இருக்க. ரோகிணி தான் கல்யாணி அப்படிங்கிற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா மீனா பலார்னு விடுறாங்க ரோகிணி. ஆனால் மீனாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்கிறது தான் நாளைக்கு முக்கியமான கேள்வியே இருக்குது. ரோகிணி மீனாவை காலி பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை செய்ய போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.